சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை எனக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை எனக்கு எதிராக பேசினாலும் பரவாயில்ல, சூழ்நிலை எனக்கு எதிராக செயல்பட்டாலும் பரவாயில்ல, அந்த சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன். நான் ஒரு ஏழையா இருக்கிறேன், நல்லா வரணும் அப்படின்னா நான் கர்த்தரை பிடிச்சுக்கணும். நான் கீழே இருக்கிறேன், மேல வரணும் அப்படின்னா கர்த்தரை பிடிச்சுக்கணும். நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், நான் தொட்டதெல்லாம் விளங்கல, விளங்காதவனாக வாழுகிறேன், என்னை பார்க்கறவங்களாம் சொந்தக்காரங்களாம் விளங்காதுன்னு சொல்றாங்க, தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்றாங்க, தரித்திரம் பிடிச்ச குடும்பம் என்று சொல்றாங்க, விளங்காதவர்கள் என்று சொல்லுகிறார்கள், உருப்பிட மாட்டாங்க, விளங்கல, உங்களை பார்த்தாலே தரித்திரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே நீங்க விளங்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், உயரணும்னா கர்த்தரை பிடிச்சுக்கணும். கர்த்தரை காலை விடாம பிடிச்சு தொங்கணும். என்னை ஆசீர்வதித்தாலும் உண்மை என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன்னு சொல்லி புடிச்சுக்கிட்டு என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லுவதெல்லாம் நான் செய்வேன், நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவேன், சூழ்நிலை பார்க்க மாட்டேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை எனக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை எனக்கு எதிராக பேசினாலும் பரவாயில்ல, சூழ்நிலை எனக்கு எதிராக செயல்பட்டாலும் பரவாயில்ல, அந்த சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன். அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற இயேசுவை நான் பார்ப்பேன். கரங்களை தட்டுவோம். அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறவர் யாருங்க? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற, சூழ்நிலைகளை ஒன்றுமில்லாமலாக்குகிற இயேசுவை பாருங்கள். கடவுளை நம்ம இரண்டாவதாகவும் அடுத்ததாகவும் வைக்கிறோம், ஆனா சூழ்நிலையில என்ன பண்ணுகிறோம், முதலாவதாக வைக்கிறோம். அதனாலதான் நம்முடைய பிரச்சனை மாறல. நான் சொல்லுகிறேன், கடவுளை முதல் வைங்க, சூழ்நிலையில நாலாவது தள்ளுங்க, ரெண்டாவதோட வைக்காதீங்க, நாலாவது தள்ளுங்க. நான் சொல்லுகிறேன், உங்க சூழ்நிலையில உங்க எல்லா நிலைமையும் கர்த்தர் மாற்றி விடுவார். அவர் மாற்றக்கூடிய வல்லவர். அப்ப கடவுள் சில நேரங்களில் விசுவாசிகளுக்கு நமக்கு அவர் சொல்ற காரியத்துல நம்ம சரியா இருப்போம், சரியா நடப்போம், அவர் சொல்லுகிற காரியத்தை சரியா கேட்டு பின்பற்றுவோம், அதன்படி வாழுவோம், அதுல நம்ம அதை செயல்படுத்துவோம், அதுல நம்ம பிரியப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விசுவாசத்திற்குள்ளாக நம்பி வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா சொல்லுகிறேன், என் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க சூழ்நிலையில கர்த்தர் மாத்துவாரா மாத்த மாட்டாராங்க? மாத்துவார். அதனால சொன்னாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், பக்கத்துல பாத்தீங்களா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது.